நமக்கு எதுவும் நடந்திருந்தாலும் டாப் ஐஎஸ்க்கு ஒரு பிக் சல்யூட். நான் தான் உங்களுடைய முத்துஜா. அனைவருக்கும் வணக்கம். மோஜோ, ராஜ் மற்றும் விசு இவங்க 3 பேருமே ஒரு இளம் வயது நண்பர்கள். அதுவும் இல்லாமல் இவங்க ஒரு நடுத்தர குடும்பம், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. கிடைக்கிற வேலை செஞ்சுட்டு லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே இவங்க காலையில் பாதாம் வெட்டி கறிக்கு போய் டீ சாப்பிட்ற பழக்கம், அப்புறம் சிகரெட் சாப்பிட்ற பழக்கம்லாம் இருக்குது. அதில் மோஜோவுக்கு மட்டும் டீயும் சிகரெட்டும் பிடிப்பது இல்லை. ஸோ பால் மட்டும் தான் சாப்பிடுவான். ஸோ ஒரு நாள் வந்து மோஜோவும் ராஜ் மற்றும் விசு 3 பேருமே பாதாம் வெட்டி கறிக்கு சாப்பிட போயிருக்காங்க. சாப்பிட போயிட்ட பிறகு எல்லாருக்கும் அவங்க பிடிச்சது ஆர்டர் சொல்றாங்க. அப்போ மோஜோ எதுவுமே ஆர்டர் பண்ணல. விசு கேட்டான், ஏன் உனக்கு எதுவும் வேணாமா அப்படி. இல்லை என்கிட்ட காசு இல்லை, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ விசு வந்து இல்லை நான் கொடுத்துக்குறேன், உனக்கு பிடிச்சது நீ வாங்கி சாப்பிடு அப்படின்னா. ஸோ உடனே எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்போ ராஜு 2 டீ 2 சிகரெட்னு சொன்னான். மோஜோவுக்கு பால் சொல்லிட்டான். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ராஜுக்கு ஒரு சிகரெட் பார்த்தவே இல்லை. ஸோ 2வது சிகரெட்டும் கேட்டான். மோஜோ எதுக்கு தேவையில்லாத வெட்டி செலவு பண்ற? ஒன்று சாப்பிட்றதே முதல்ல வேஸ்ட், இந்த மாதிரி எதுக்கு தேவையில்லாம இதை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுருவான். 10 ரூபாயில நான் வந்துட்டு போகுது போ அப்படின்னு சொல்லி சாப்பிட்றேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லெலாம் பே பண்ணுறாங்க. பண்ணிட்டு வெளியே வரும்போது ஒரு அம்மா ஒரு கை குழந்தையோட வந்து வைக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து என்னுடைய குழந்தை மிகவும் ரொம்ப பசியாக இருக்கு, சரி ஆக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதோ காசோ இல்லை ஏதோ உணவோ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராஜவசம் இல்லை எங்கள்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி மூஞ்சி பிடிச்சிடறாங்க. மோஜோ உடனே தங்கிட்ட இருந்த ஒரு 20 ரூபாய் எடுத்து அந்த அம்மாட்ட கொடுத்துட்றாங்க. அவங்க ரொம்ப நன்றி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ ராஜவசம் ஒரு ஷாக்கான வீச்சில் பார்க்குறாங்க. காசு இல்லைன்னு சொல்லி எப்படி நீ எங்கள்கிட்ட ஏமாத்திருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்ககிட்ட இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போய் சொன்னேன் என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி. ஏன்னா ரெகுலராக நம்ம எல்லாம் வந்து சாப்பிட்றோம், ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு ஏதாவது தேவை வரும்போது வந்துட்டு தேவைக்கு இல்லை, அதனால சரி இதனால நான் வச்சிருக்கேன் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் எனக்கு வேணாம்னு சொன்னேன். அதுவும் இல்லாமல் ஒரு அம்மா வந்து பசியில் இருந்து ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு மனசு ரொம்ப உறுத்தலாக இருந்தது, அதெல்லாம் இருந்ததை எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் மோஜோ சொன்னான், நீ வாங்குற ஒரு சிகரெட் போக அது உனக்கு கெடுதல, காசுக்கு நஷ்டம் தான். சரி இந்த மாதிரி 10 ரூபா தானே அப்படின்னு சொன்னல, அது ஒரு நாள் 10 ரூபானா 10 நாளைக்கு 100 ரூபா, அது ஒரு மாசத்துக்கு 300. ஒரு வருமானத்தை நீ மாச கணக்கில் நீ செலவழிச்சிட்டு இருக்க. அதே காசை இப்போ இல்லாதவங்க இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம அதை கொடுத்து பாரு. இந்த போதையோட அடிமையை விட அதை கொடுத்து அதை நம்ம வாழ்த்தும் போது நம்மளுக்கு வர ஒரு சந்தோஷமே பெரிய தேவை தான். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எதாவது முடியுது அப்பப்போ நான் கொடுக்குறேன், நீ இந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் எனக்கு ஒரு பொண்ணுமே வந்து சேருமே அப்படின்னு சொன்னான். ஒன்னே ராஜா விஷயம் ஒன்றும் பேச முடியாம தவிர்த்து போய் அப்போல தட்டி கொடுத்தாங்க. மோஜோ என் ஃப்ரெண்டுன்னு சொல்ற ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லி அவங்க கிளம்பிட்டாங்க. அந்த அம்மா பால் வாங்கி தன் குழந்தைக்கு பசியாக்குனாங்க. மனிதநேயம். ஒரு மனுஷன் மனிதநேயத்தோட இருக்கானாங்கிறது ஒரு சில கட்டத்துல நம்ம உணரும் பொழுது நீ சேர்ந்து இருக்கிற நன்மை தீமைகளையும் நம்ம ஒருவித கணக்குகளை சரி செய்யும் போதுதான் உணர முடியும் மனிதநேயம் என்பது என்ன அப்படிங்கிறது. ஸோ மனிதநேயம் என்பது பாட புத்தகத்துல படிக்கிறதோ இல்ல அடுத்தவங்க சொல்லி கற்றுக்கு வர்றதோ இல்லை. நம்ம வாழ்க்கையில நம்ம சில இந்த துன்பங்கள்லாம் சேர்ந்து கலந்து எடுத்துக்கிற ஒரு சில அனுபவங்கள் மட்டுமே தான் ஒரு மனிதநேயத்தை ஒரு மனிதனை உருவாக்க முடியும். ஸோ நம்ம மனிதநேயத்தோடு இருக்கணும்னா ஒரு சில இடங்கள்ல நம்ம பெரிய முயற்சி தான் நம்ம செயல்பட வேண்டும். இந்த கதையில கதை மட்டும் சொல்லியிருக்கேன், கருத்துக்களையும் அதுல இருக்கிற உள்ளடக்கத்தையும் நீங்க கமெண்ட் மூலமா சொல்லுவீங்க. நம்ம குட்டி ஸ்டோரி மூலமா, அதாவது இந்த குட்டி கதை மூலமா நம்ம நிறைய கதைகளை பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு பார்க்கலாம். இதுக்கப்புறம் மீண்டும் நிறைய கதைகளை வந்து சந்திப்போம். நன்றி.